எனக்கு ஒரு விஷயம் புரியல மக்களே, நீங்களும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போதா? இந்தியா பங்களாதேஷ் கிட்டயும் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போகுது. ஓகே, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்த ரெண்டு காம்பினேஷன்ல எந்த கண்ட்ரிஸ்க்கும் ரொம்ப மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போகுது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தானே. ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பங்களாதேஷ் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிசம்பர் 14th 15th வந்து 3 ODIs 3 T20s விளாடுற மாதிரி. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஓகே, அபேண்டனால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன்ஸ் வந்து பிசிசி என்ன சொல்லிருக்காங்கன்னா, உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் முடிச்சாங்க, டயர்டா இருப்பாங்க. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நீ 2 மாசம் தள்ளி போடலாம், 3 மாசம் தள்ளி போடலாம், 1 வருஷத்துக்கு தள்ளி போடுற அளவுக்கு என்னங்க இருக்கு? அண்ட் அப்புறம் தான் ஆழமா உள்ள போய் நான் ஒரு சில சோர்சஸ்ல படிக்கும் போது டியூ டு பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இந்த சீரிஸ் நடக்கலையா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் விடுமா இந்தியா பங்களாதேஷ் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியா போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஏசியா கப் 3 மேட்ச் விளையாடுறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரைசிங் ஸ்டார்ஸ்ன்ற ஒரு ஏசியா கப் அதுல விளையாடுறாங்க, மத்த ஸ்போர்ட்ஸ்லயும் விளையாடுறாங்க. இதுல மட்டும் என்ன பொலிட்டிக்கல் டென்ஷன்? சத்தியமா இந்த லாஜிக் எனக்கு புரியல மக்களே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.